வணக்கம். 3 மணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேசிய கல்விக் கொள்கை மூலமாக எந்த மொழியையும் திணிக்கவில்லை என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம். தமிழ்நாட்டில் கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என்றும் வலியுறுத்தல். It is not recommending imposition of any language on the respective students of the state. That means in no way NEP is recommending imposition of Hindi in Tamil Nadu. This misinformation, this falsehood should not be spread from the responsible persons. PM ஸ்ரீ பள்ளிகளை தமிழ்நாடு ஏற்காததால் 5000 கோடி ரூபாயை இழந்து விட்டதாக தர்மேந்திர பிரதான் சாடல். புதிய கல்விக் கொள்கையை அரசியல் காரணங்களுக்காக புறக்கணிப்பதாக தமிழக மாணவர்களின் வாய்ப்புகள் பறிப்போவதாகவும் குற்றச்சாட்டு. Samagra Shiksha and PM Shri, these are the two integral components of implementation of NEP. Tamil Nadu is losing around 5,000 crore rupees, not only 2,500, by not implementing PM Shri schools, which is focused on scientific education, which is focused on teaching method in Tamil language. இருமொழி கொள்கையில் என்ன அரசியல் இருக்கிறது என்று தர்மேந்திர பிரதானுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி கேள்வி. தமிழ்நாட்டின் நிதி உரிமையே கேட்பதாகவும் பதிலடி. தமிழ்நாடு எப்பொழுதுமே மும்மொழி கொள்கைக்கு எதிராக தான் இருக்கு. எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு தெளிவாக சொல்லியாச்சு. இதுல என்ன அரசியல் பண்றது எனக்கு புரியல. இருமொழி கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டம். இந்தியை எந்த விதத்திலும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் உறுதி. இந்தியாவில் 56 மொழிகள் முழுமையாக எதால் விழுங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்தி மொழியால் விழுங்கப்பட்டிருக்கின்றது. அது போன்ற நிலை நம்முடைய தாய்மொழிக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உலக தாய்மொழி தினமான இந்த நாளில் இந்த விளக்கத்தை நான் சொல்லியிருக்கின்றேன். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து வரக்கூடிய 25ஆம் தேதி திமுக ஆர்ப்பாட்டம். மாணவரணி சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் நடைபெறும் என்றும் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மாணவர்கள் எந்தெந்த மொழிகளை கற்க விரும்புகிறார்கள் என்று கருத்து கணிப்பு நடத்த வேண்டும். கல்வியில் அரசியல் செய்யாமல் PM ஸ்ரீ திட்டத்தில் தமிழ்நாடு அரசு இணைய வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பேட்டரி வெடித்ததில் படுகாயமடைந்த பெண் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் மரணம். சென்னையில் ஆசிரியர் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றும் பணி நியமனம் வழங்கவில்லை என்று கூறி போராட்டம். கைகளில் புத்தகங்களை ஏந்தி குடும்பத்துடன் போராடிய பட்டதாரிகள். நாம் தமிழர் கட்சியிலிருந்து காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ராயப்பன் விலகல். சாதி ரீதியான பாகுபாடு காட்டப்பட்டதாக குற்றச்சாட்டு. தஞ்சாவூரில் 42 லட்சம் ரூபாய் வரி செலுத்தாததால் வணிக வளாகம் முன்பு குப்பையை கொட்டிய மாநகராட்சி ஊழியர்கள் 5 லட்சத்திற்கான காசோலையை வழங்கியதால் உடனடியாக குப்பைகள் அகற்றம். கிருஷ்ணகிரியில் போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றதாக புகார். பாலியல் வன்கொடுமை குற்றவாளியை காலில் சுட்டு பிடித்த காவலர்கள். மதுரை ஜெய்ஹிந்த்புரத்தில் மூடப்படாத பாதாள சாக்கடை குழியில் சிக்கிய சிறுமியின் கால். பதறி சென்று தூக்கிய தாய். கடலூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று முதல் 2 நாட்கள் கள ஆய்வு. 1476 கோடி ரூபாய் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து 178 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். கோவையில் ஈஷா யோகா மைய சிவராத்திரி விழாவில் விதிமீறலா? ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் வரக்கூடிய 27ஆம் தேதி மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.
அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தமிழ்நாடு வரும் பிரதமர் நரேந்திர மோடி பாம்பன் பாலத்தை திறந்து வைக்கிறார். சென்னையில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் தங்கத்தின் விலை 45 ரூபாய் குறைந்து 8025 ரூபாய்க்கு விற்பனை. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் தென்னாப்பிரிக்காவுடன் மோதுகிறது ஆப்கானிஸ்தான். டாஸ் வென்று பேட்டிங்கை தொடங்கியது தென்னாப்பிரிக்க அணி. அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் ஆளுநருக்கு தனி அதிகாரம் உள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் நம்முடைய சிறப்பு செய்த சுசித்ரா, விவரம் என்ன? தேவா, ஆளுநருக்கு எதிரான தமிழ்நாடு அரசினுடைய வழக்கின் தீர்ப்பு என்பது ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் மீதான எழுத்துப்பூர்வமான வாதங்களை ஆளுநர் தரப்பு தற்பொழுது உச்சநீதிமன்றத்திற்கு வழங்கியிருக்கிறது. மிக முக்கியமாக அரசியல் சாசனத்தின் கீழ் ஆளுநருக்கு தனிப்பட்ட அதிகாரம் உள்ளது என்றும் தேவைப்பட்டால் ஆளுநருக்கு எதிரான இந்த வழக்குகளை நீதிமன்றம் அரசியல் சாசன அமர்விற்கு மாற்றம் செய்து விசாரிக்கலாம் என்ற ஒரு கருத்தையும் அதில் முன்வைத்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக ஆளுநர் ஒவ்வொரு முறையும் அமைச்சருடைய ஆலோசனையின் அடிப்படையில் செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்துள்ளார். மிக முக்கிய அதன் மட்டுமல்லாமல் அரசியல் சாசன பிரிவு 200 கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள டிஸ்கிரிஷன் என்ற வார்த்தை என்பது ஆளுநருக்கு உள்ள தனிப்பட்ட அதிகாரத்தை குறிக்கிறது. அரசியல் சாசன பிரிவுகளின் கீழ் தனக்கு 4 தனிப்பட்ட அதிகாரங்கள் என்பதும் முழுமையாக வழங்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக மசோதாக்கள் மீதான ஒப்புதல் வழங்குவது, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைப்பது, ஒப்புதலை நிறுத்தி வைப்பது மற்றும் மசோதாவை திருப்பி அனுப்புவது என்பது உள்ளிட்ட 4 அந்த ஒரு பிரிவுகள் என்பது செயல்பாடுகள் தனக்கு அரசியல் சாசன பிரிவு 200 கீழ் வழங்கப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தை அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அதிகாரங்கள் என்பது ஆளுநருக்கானது மட்டுமே என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைக்கப்பட்டுள்ளார். ஒப்புதல் நிறுத்தி வைக்கப்பட்ட மசோதாவை சட்டமன்றத்தில் மீண்டும் நிறைவேற்றம் செய்து அனுப்பும் பொழுது அதற்கு உடனடியாக ஒப்புதல் வழங்க வேண்டும் என்ற ஒரு எந்த ஒரு கட்டாயமும் தனக்கு இல்லை என்ற ஒரு குறிப்பிட்டையும் இந்த ஒரு எழுத்துப்பூர்வ வாதத்தில் ஆளுநர் தரப்பானது முன்வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பஞ்சாப் விவகாரத்தில் நீதிமன்றத்தால் முன்வைக்கப்பட்டுள்ள கருத்துக்கள் என்பது விரிவாக ஆராயப்பட வேண்டும். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் மசோதாக்கள் மீதான ஒப்புதல் வழங்க வேண்டும் என்ற ஒரு பஞ்சாப் விவகாரத்தின் மீதான தீர்ப்பு தனக்கு பொருந்தாது என்ற ஒரு கருத்தையும் ஆளுநர் தரப்பானது முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தை தேவைப்பட்டால் அரசியல் சாசன அமர்வினுடைய 200வது பிரிவை மேலும் பலப்படுத்தும் வகையில் இந்த ஆளுநர்களுடைய அதிகாரம் தொடர்பான மனுக்கள் அனைத்தையுமே அரசியல் சாசன அமர்விற்கு மாற்றம் செய்து ஒரு விரிவான விசாரணையை நடத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் ஆளுநர் தரப்பானது இந்த எழுத்துப்பூர்வமான ஒரு பதிலில் முன்வைத்துள்ளது. மிக முக்கியமாக உச்சநீதிமன்றத்தினுடைய இந்திய தீர்ப்புகள் மீதான ஒரு புரிதல் அடிப்படையில் ஒரு மசோதா மீதான தீர்ப்பு என்பது நிறுத்தி வைக்கப்பட்டால் அந்த மசோதா என்பது செயலிழந்து விட்டதாக அர்த்தம் என்ற ஒரு கருத்தையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காலாவதியான மசோதாவை மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றி மீண்டும் ஆளுநருக்கு அனுப்பும் பொழுது அதன் மீதான ஒப்புதல் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் தனக்கு கிடையாது. அரசியல் சாசன அமர்வு அவ்வாறு கூறவில்லை என்ற ஒரு கருத்தையும் இந்த எழுத்துப்பூர்வமான பதிலில் தற்போது ஆளுநர் தரப்பானது முன்வைத்துள்ளது. கடந்த 10ஆம் தேதி இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது முடிவடைந்து தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் எழுத்துப்பூர்வமான பதிலை தமிழ்நாடு அரசாங்கம் மற்றும் ஆளுநர் தரப்பு என 2 தரப்புமே தாக்கல் செய்துள்ளது. மிக முக்கியமாக ஆளுநர் தமிழ்நாடு அரசுடைய வாதங்களின் அடிப்படையில் அரசியல் சாசனத்தினுடைய முடிவுகள் என்பது அரசியல் சாசனத்துடைய வரையறைகள் அடிப்படையில் தான் ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும். அரசியல் சாசனத்திற்கு எதிராக ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு மசோதாக்களை அனுப்பியது செல்லாது என்ற ஒரு அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு பல்வேறு கோரிக்கைகளையும் தமிழ்நாடு அரசாங்கமானது முன்வைத்துள்ளது. தனிப்பட்ட விருப்ப அதிகாரத்தை ஆளுநர் செயல்படுத்த அரசியல் சாசனத்தில் இடம் இல்லை என்ற ஒரு கருத்தையும் இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எழுத்துப்பூர்வமான ஒரு வாதங்களாக கடந்த வாரம் தாக்கல் செய்திருந்தது. அதனை அடுத்து தற்போது ஆளுநர் தரப்பிலும் இந்த ஒரு எழுத்துப்பூர்வமான வாதங்கள் என்பது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்பது விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.